இப்போ பீரியடை வந்து ட்ராக் பண்றதுக்கு நீங்க ஏதாவது வந்து ஒரு வழி வந்து அவங்களுக்கு சொல்றீங்களா? மாதவிடாய் வந்து எப்ப வரும்? ஏன்னா நீங்க சொன்ன இப்ப எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான பீரியட், ஒரு அசாதாரணமான பீரியட். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த அவங்க இதெல்லாம் நோட் பண்ணா தானே அவங்களால சொல்ல முடியும். இல்லைங்களா? இப்ப 3 நாள் வருதா, 5 நாள் வருதான்னு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னா, அவங்க வந்து நோட் பண்ணணும். அத வந்து நீங்க எப்படி சொல்லிக் குடுப்பீங்க? அவங்க பண்ணுவாங்களா? நல்ல கேள்வி இது. இது நாங்க கட்டாயமா சொல்லி தரோம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் பாருங்க. இப்போ பீரியட்னாக்கா ஒரு நார்மல் பீரியட்ன்றது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா 2லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்மளுக்கு பீரியட் வருதுன்னா அது நார்மல்னு சொல்லுவோம். எப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப ஒரு கையில வெட்டிக்கிறோம். ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, ரத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த ரத்தம் ரொம்ப தண்ணியா இருக்கும். ஆனா நம்ம பீரியட் ரத்தம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணியா இருக்காது. ஏன்னா அது வந்து நம்ம கர்ப்பப்பையில வந்து ரத்த சுவர் ஒண்ணு வளருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த சுவர் இருக்கும், வெள்ளைப்படுதல் இருக்கும், அப்புறம் ரத்தம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து வெளியில வர்றதால நம்ம கையை வெட்டிக்கின்னு வர அந்த தண்ணி மாதிரியான ஒரு ரத்தம் வந்து நம்ம பீரியட் ரத்தம் இருக்காது. ஓகேங்களா? ஆனா நம்ம பீரியட் ரத்தம் நம்ம கையை வெட்டிக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியா லிக்விடா வருதுனாக்கா அது நார்மல் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் 16 வயசு ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து வயசுக்கே வரல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்சிக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பருவ வளர்ச்சி பார்த்தோம் இல்லைங்களா? 8 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் வந்து பருவ வளர்ச்சி நடக்கணும். அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு வந்து 13 வயசு ஆயிடுச்சு, எந்த மாற்றமே உடல் அளவில் நடக்கலை, மார்பக வளர்ச்சியோ இல்லை பிறப்புறுப்பில் முடி வளர்ச்சி இந்த மாதிரி எதுவுமே நடக்கலைனாலும் ஒரு கன்சல்டன்சிக்கு போயிட்டு வரலாம். பீரியட்ன்றது வந்து எதனால் வந்து நமக்கு வயிறு வலிக்குது, இந்த கேள்வி வந்து பெண் குழந்தைங்க வந்து அடிக்கடிக்கு என்னை கேட்பாங்க. சரிங்களா? ஏன் வயிறு வலிக்குதுனாக்கா நம்மளுடைய கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா, அது உள்ளார வந்து ரத்த சுவர் இருக்கும். இப்போ ஒரு விந்தணு வந்து அந்த முட்டையை கருத்தரிக்கலைனாக்கா அந்த சுவருக்கும் அந்த முட்டைக்கும் வேலை இருக்காது. ஸோ அப்போ அந்த வேலை இல்லாத அந்த ரத்த சுவர் வந்து வெளியில் வரணும். அப்போ நம்ம உடல் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க தசைகள்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் ஒன்று உருவாக்கி அந்த ரத்தத்தை வெளியில் அழுத்தி அனுப்புது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு அடி வயிற்று வலி வரும். இப்போது ஒரு சில எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீரியட் வலின்றது வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு சில பெண்கள் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுக்கா, அவள் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறா, எனக்கும் தான் பீரியட் வருது, நான் என்ன உன்ன மாதிரியா லைக் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சில வாட்டி வந்து நான் கிளாஸ் எடுக்க பார்த்து எனக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீரியட் வயிற்று வலின்றதுல வந்து ஒரு சில அப்நார்மல் கேசஸ் இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு வந்து ரத்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை சுற்றி தான் வளரும். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில பெண்கள் 1000ல் ஒருத்தவங்க இல்லை 100ல் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ரத்த சுவர் வந்து நம்ம கர்ப்பப்பையில் வளராமல் நம்மளுடைய சினை குழாயிலையோ இல்லை கர்ப்பப்பையை விட்டு அதனோட வெளியிலையோ வளர பார்த்து அவங்களுக்கு பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் இருந்தும் எங்கெல்லாம் வந்து அந்த ரத்த சுவர் வெளியில் வளர்ந்துச்சோ அது எல்லா சைடில் இருந்துமே வந்து ரத்தம் வெளியில் வரும். இது வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் குழந்தை வந்து எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, தாங்கவே முடியல, டெய்லி ஏதோ செய்கிறோம் இல்லைங்களா, அது என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல, அன்றைக்கினா எனக்கு ரொம்ப வாமிட் வருது, உடம்பு சரியில்லாத ஆயிடுது, வயிற்று வலி தாங்கவே முடியல, உட்காந்த இடத்துல நகரவே முடியல அப்படின்ட்டு சொன்னாங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா யாரும் ரொம்ப தாங்க முடியாத வயிற்று வலியை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு செக்அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்னை வரைக்கும் வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கலை. ஆனால் அப்படி ஒரு வயிற்று வலி இருக்குனாக்கா ஏதாவது ஒரு மெடிசன் மூலயமா வந்து அந்த வலியை குறைக்க டாக்டர்ஸ்னால வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டாக்டர் கிட்ட உதவிக்கு போகணுன்றதுக்கான இன்ஃபர்மேஷனுக்காக இது சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு பீரியட் சுழற்சியை வந்து குறித்து வைக்கிறாங்களா இல்லை நாங்கள் சொல்லித்தரோமா, அதை எப்படி குறிக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, ஈகோஃபேம் சைக்கிள் ட்ராக்கர் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கேலண்டர் ஒன்று உருவாக்கியிருக்கோம். நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேலண்டர் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பெண் குழந்தைங்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த பேப்பரில் தான் நாங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்காக ஒரு மாதத்தை வச்சு இந்த கேலண்டர் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம என்ன மந்தில் இருக்கோம், ஃபெப்ரவரி மந்தில் இருக்கோம். இந்த மந்தில் வந்து இன்றைக்கி வந்து என்ன டேட்டு 24.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் போர்டில் வந்து நான் ஒரு மாதத்தை வந்து எழுதி வச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு February 24 இல்லைங்களா? ஏதாவது அந்த கிளாஸில் இப்போ ஒரு 30 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த கிளாஸில் வந்து யாருக்காவது இன்னைக்கு பீரியட் இருக்கான்னு நான் கேட்பேன். அப்படி கேட்டு யாராவது நின்றுட்டாங்கன்னா அவங்களோட பீரியட் தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து February 24. ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு மட்டும் இன்னைக்கு அவளோட உடம்பு கேலண்டரில் இன்னைக்கு அவளுக்கு Day 1. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 1ன்னு போட்டுப்பேன். 1ன்னு போட்டுட்டு அன்னைக்கு அவளோட யோனிலேருந்து ரத்தம் வெளியில் வருது. ஸோ அந்த ரத்தம் வர்றதை காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டார் போட்டுப்பேன். அப்புறம் அவளை கேட்பேன், உனக்கு எத்தனை நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வருதுன்ட்டு. அவள் சொல்லுவாள், எனக்கு வந்து 4 நாள் வரைக்கும் வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ February 25 வந்து அவளுக்கு 2, 26 வந்து 3, 27 வந்து 4. இப்போ அவள் என்ன சொன்னா, 4 நாள் வரைக்கும் அவளுக்கு பீரியட் வருதுன்னு சொன்னான். இப்போ அந்த 4 நாளுக்கு வந்து அவள் ரத்தம் வெளியில் போகிறது அந்த அறிகுறிக்காக நம்ம ஒரு அடையாளம் வச்சிடறோம். ஓகேங்களா? இப்போது February 28 அவளுக்கு பீரியட் நின்றுடுது. இருந்தாலும் அவளுடைய கேலண்டரில் அந்த டேஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ஆனால் இந்த ஸ்டார் தான் போட மாட்டோம். ஏன்னா அவளுக்கு யோனிலேருந்து ரத்தம் வர்றது நின்றுடுது. அப்போ February 28 வந்து அவளுக்கு 5. அப்புறம் மார்ச்சுக்கு போகிறோம் நம்ம. மார்ச் 1 அவளுக்கு வந்து 6, மார்ச் 2 7, மார்ச் 3 8. அடுத்தடுத்த நாள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கினே போகிறோம். 9, 10, 11, 12. நம்ம இது நினச்சிப்போம் 1 2 தானே, இது வந்து அவங்களே செஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸசைஸ் அவங்க கூட சேர்ந்து செய்ய பார்த்தா அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து 13, 9 மார்ச் 14, 15, 16, 17, 18, 19. இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து நம்ம அவளுக்கு அடுத்த பீரியட் எப்போ வருதோ பார்க்கலாம். இப்போ அடுத்த பீரியட் வந்து இந்த மாத பீரியட் அவளுக்கு 24 February வந்துச்சு. இப்போ அடுத்த மாதம் மார்ச் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 30ஆம் தேதி தான் அவளுக்கு மறுபடியும் பீரியட் வருது. அப்போ மறுபடியும் அடுத்த மாதம் மார்ச் 30 அவளுக்கு பீரியட்னா அப்போ மார்ச் 30 அவளுக்கு 1. அவளுக்கு யோனியில் ரத்தம் போகிறதால ஸ்டார் போடுறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். 23, 24, 25. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் அவளோட சுழற்சி பாருங்கள். February 24 மார்ச் 29 வரைக்கும் அவளுக்கு ஒரு சுழற்சி. அப்போது 29 மார்ச் வந்து அவளுக்கு 34வது நாள். இப்போ இந்த கேலண்டர் அவள் வந்து திருப்பி பார்த்தா அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு 4 நாள் ரத்தம் போகுதுன்னு தெரியும். 34 நாள் அவளோட சுழற்சின்னு தெரியும். இப்போ அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னாக்கா இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து அவளோட சுழற்சி வந்து 30 நாள்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு வந்து 34 நாள். இப்போ நம்ம இந்த பொண்ணோடைய சுழற்சியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த 34வது நாள்லேருந்து அவளுக்கு அவள் முட்டை வந்து நிற்கும் இல்லைங்களா, ஒரு விந்தணு கரு தரிக்கிறதுக்காக. அந்த நாளையும் இதை நம்ம இந்த கேலண்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னாக்கா இப்போ 34 இருக்குல்ல, இதுலேருந்து பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணின்னு போகணும். ஸோ 34 வந்து 1, 14 நாள் பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணணும். 28 வந்து 2, 27 வந்து 3, 26 4, 25 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்போ பாருங்க இந்த 16. ஸோ மார்ச் 16 தான் அவளோட முட்டை விந்தணுக்காக நிற்கிற நாள். ஸோ இதுதான் வந்து அவளோட ஓவிலேஷன் டே. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு 2 நாள் முன்னாடியும் ஒரு 2 நாள் பின்னாடியும், இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் ஃபர்டைல் டேஸ். அவள் வந்து இந்த டைமில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கனாக்கா குழந்தை உருவாகிறதுக்கு சான்சஸ் வந்து 80% இருக்குது. ஸோ இப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பீரியட் ட்ராக்கிங் வந்து அந்த குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி தருவோம். இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, அவள் வந்து அவங்க கிளாஸில் வந்து பாதி பெண்கள் தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, மீதி பாதி பேர் பண்ணலை.
ப்ளஸ் அவங்களுக்கு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை மட்டும் சொல்லி தருவோம். குழந்தைங்க ஆர்வம் காமிக்கிறாங்கனாக்கா இந்த ஓவிலேஷன் ட்ராக் பண்ணுறதையும் அடிஷ்னலாக வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவோம். இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த பீரியட் ட்ராக்கிங் வந்து எதுக்காக முக்கியம், நம்ம ஏன் பண்ணணும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பீரியடை நம்ம ட்ராக் பண்ணுறதால நம்மளுக்கு அடுத்த பீரியட் எப்போ வரும்ன்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலியில் வந்து எங்கேயோ ஒரு கோவிலுக்கோ இல்லை எங்கேயோ நம்ம டூர் பிளான் பண்ணுறோம். பீரியட் முன்னாடியே நமக்கு என்னைக்கு வரும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றி வச்சுக்கலாம். ஒரு வேளை எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல் பீரியடாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஸ்கூலுக்கு போகிறோம், பீரியடு எப்போ வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்கூட்டியே நம்ம ஒரு பேடை நம்ம ப்ரிப்பேர்டாக போகலாம். நம்மளுக்கு குழந்தை வேணும்னாக்கா எப்போ நம்ம ஓவிலேஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணானாக்கா எப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற டேஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பீரியட் ட்ராக் பண்ணனாக்கா நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு 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 பவராக தெரியும். ரொம்ப புதிய விஷயங்கள் வந்து நானும் கற்றுக்கிட்டேன். கிளாஸில் வந்து இப்போ நீங்கள் இது பருவமடைதல் பற்றி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நம்ம மாதவிடாய் பற்றி சொல்கிறீங்க. ஏன் மாதவிடாய் வந்து நம்ம குறித்து வைக்கணும், அதோட நலன்களை பற்றி சொன்னீங்க. இந்த சத்தான உணவு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பீரியட் அப்போ செய்கிற ஏதாவது வேலைகளில் தடை, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதை பற்றி நீங்கள் கிளாஸில் பேசுவீங்களா? நல்ல கேள்வி. நான் கிளாஸ் எடுக்க என்னோட விழிப்புணர்வு செஷன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண்கள் வந்து இந்த சாப்பாடு ரிலேட்டடாக நிறையா கேள்வி கேட்பாங்க. அக்கா, இந்த மாதிரி பீரியட் டைமில் என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க, என்ன கவிச்ச சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க, எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாரும் சமைச்சி சாப்பிட்றாங்க, நான் மட்டும் எப்படி சாப்பிடாம பார்க்குறது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டராக நான் என்ன சொல்லுவேனாக்கா, ஃபுட்டு ரிலேட்டடாக என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருக்குனாக்கா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்த சாப்பாடாக இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இந்த மந்த்து வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் இல்லை சொரக்காய் இந்த சீசனில் நம்ம சுற்றி இருக்க சுற்றுச்சூழலில் வந்து சீசனில் காய்க்குது. அப்போ அந்த உணவு நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம அந்த ஒரு சுற்றுச்சூழலில் தானே வளர்கிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்க சுற்றுச்சூழலில் அந்த சீசனல் ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் காய்க்கிறது கிடையாது. நீங்கள் சத்தான உணவுனா ஆப்பிளை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சுற்றுச்சூழலில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி முன்னாடி வந்து நம்மளுக்கு 2 கண்ணு, மூக்கு, வாய் இருக்கானா நம்ம யாரும் வந்து ஒரே மாதிரி இல்லையோ, அந்த மாதிரி நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்டோனாக்கா, இப்போ பாருங்கள், பப்பாளி பழம் வந்து நான் சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் செய்யாது. இதுவே வந்து வேற ஒருத்திக்கு வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டாக்கா அவளுக்கு வயிறு வலிக்கும். ஒரு சிலவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டனாக்கா அலர்ஜி மாதிரி வரும், ஒரு சிலவங்களுக்கு வராது. ஸோ நம்ம சாப்பாடை சாப்பிட்டா தான் நமக்கு தெரியும் அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்ட்டு. ஸோ பீரியட் டைமில் நீ ஒன்று சாப்பிட்ற, அது நீ சாப்பிட்டு உன் உடம்பு வந்து பேடாக ரியாக்ட் பண்ணுது, உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுதுனாக்கா, நீ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடாத. உனக்கு அதை சாப்பிட்டு நீ ஆரோக்கியமாக தான் இருக்க, நல்லா இருக்குன்னா நீ அதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அக்கா ஸ்தானத்துலேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஸ்தானத்துலேயோ நான் இதை அட்வைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, அக்கா எதுக்கு வயிறு வலிக்குது? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, வயிறு வலிக்கு ரீசன் சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் வயிறு வலிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டராக நான் என்ன சொல்லுவேனாக்கா, பீரியட்ன்றது வந்து ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து ஒரு நோய் கிடையாது. ஸோ நிறையா பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, பீரியட் பெயின் தாங்க முடியலன்ட்டு டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அந்த பெயின் உண்மையாகவே ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலியாக இருந்துச்சுன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க டேப்லெட் எடுத்துக்கலாம். அப்படி அவங்களுக்கு வந்து அது சாதாரணமான பெயின்னாக்கா அதுக்கு மாத்திரை மாதம் மாதம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பீரியட்ன்றது ஒரு நோய் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். வலி வந்து கொஞ்சம் அடி வயிறு வலிக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்க வலது சைடு முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பேக் பெயினாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்கவுங்க பாடி பொறுத்த மாதிரி அவங்க பெயின் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நான் அந்த கேர்ள்ஸே கேட்பேன், இப்போ உங்களுக்கு பீரியட் பெயினாக இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பாட்டி வைத்தியம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, வெந்தயம் சாப்பிடுவேன் பீரியட் டைமில், எனக்கு வலி கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னுவாங்க. ஒரு சிலவங்க நான் ஓய்வு எடுப்பேன் படுத்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து
வாட்டர் பாட்டில் மசாஜ் சொல்லுவோம். ஒரு தண்ணி பாட்டிலை வந்து வெதுன்னு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய பீரியட் நம்ம அப்டாமினல் அடி வயிறு பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே உருட்டி மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாக்கா ஒரு சில யோகா போஸ்டர்ஸ் வந்து சொல்லுவோம். பட்டாம்பூச்சி போஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் கோப்ரா போஸ் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில யோகா போஸ்டர்ஸ்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, அக்கா இந்த மாதிரி வந்து பீரியட் டைமில் வந்து நாங்கள் ஓடி ஆடி விளையாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்லுவேன்னாக்கா, பீரியடுன்றது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கிற விஷயம். உனக்கு வந்து ஓடி ஆடி விளையாடினாக்கா உனக்கு ஒன்றும் பீரியட் அஃபெக்ட் ஆகலை, உனக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்கலை, உன்னால் உன்னுடைய டெய்லி ரொட்டீன் உன்னால் பண்ண முடியுதுன்னா நீ அதை பண்ணலாம். பீரியட் வந்து ஒரு தடை கிடையாது. அண்ட் நான் வந்து ஒரு டான்ஸர். நான் என் பீரியட் டைமில் வந்து நான் எல்லாத்தையுமே நான் டான்ஸ் பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு வந்து அது ஒரு தடையாக நான் பார்க்கல. ஆனால் ஒரு சில பெண்களுக்கு பீரியட் டைமில் ரொம்ப வயிறு வலிக்கலாம், அவளுக்கு அந்த டைமில் அவ ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பீரியட் டைமில் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு சஜஷனை நான் சொல்வேன். என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும்? நீங்க பொதுவா வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி சாப்பிடலாமா இது வேண்டாமான்னு கேட்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு தடைகள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு அன்றாட நாள்ல சாப்பிடுற விஷயங்கள்ல எந்த மாதிரி சத்தை வந்து நம்ம சேர்த்துக்கணும், ஒரு பெண் வந்து தன்னோட உடலை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீரியட் டைமில் வந்து நம்மளுக்கு என்ன வெளியில் போகுது? ரத்தம் போகுது. அப்போ ரத்தத்தில் என்ன சத்து நிறைஞ்சிருக்கு? இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து ஒரு பெண் குழந்தைய எல்லாருமே வந்து இரும்பு சத்து இருக்கிற பொருள் நல்லா சாப்பிடலாம். ஆனால் நம்ம பர்டிகுலராக பெண் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதால இரும்பு சத்து இருக்கிற பொருள் என்ன வந்து நம்ம லொக்காலிட்டியில் விளையுது. ஸோ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா முருங்கைக்கீரை சாப்பிட சொல்லுவோம். எல்லா கீரையும் சாப்பிடலாம், அது கீரையிலே ராஜா முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு உருண்டை, அப்புறம் கேழ்வரகுலேருந்து கூழ் இல்லை கேழ்வரகு புட்டு, அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம பெண் அவங்கக்கிட்டவே கேட்கலாம், நீங்கள் வந்து என்னென்ன சாப்பாட்டில் வந்து இரும்பு சத்து இருக்குன்ட்டு. மீன், முட்டை, காய்கறிகள், பழங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம்னாக்கா, நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியாச்சு நல்லா குடிக்கணும். பீரியட் டைம்லேயும் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணுக்கு போதுமான இரும்பு சத்து இல்லைனாக்கா அவளுக்கு வந்து அனீமியான்ற ஒரு நோய் வரும். அது வந்து தீர்வு இல்லாத நோய் கிடையாது, தீர்வு இருக்கிற நோய். ஏன்னாக்கா நம்ம நல்லா இரும்பு சத்து இருக்க பொருளாக நம்ம உடம்புகளை சாப்பிட்டோம்னாக்கா அது சரியாயிடும். ஸோ இப்போ எனக்கு அனீமியா இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு சில சிம்டம் வந்து கிளாஸில் சொல்லுவேன். ஒருத்தவங்களுக்கு அனீமியா இருக்குதுனாக்கா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி வந்து மயக்கம் வரும், நம்ம வந்து சின்ன வேலை தான் செய்வோம், நம்மளுக்கு ஒரு மூச்சு ரொம்ப வாங்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பே இருக்காது உடம்புல, அப்புறம் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து, அப்புறம் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும், அப்புறம் நம்மளுக்கு கண் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மங்கலாக தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அனீமியா இருக்கிற சிம்டம். நம்ம இரும்பு சத்து இருக்க பொருள் நல்லா சாப்பிட்டோம்னாக்கா இது சரியாயிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இரும்பு சத்து சாப்பிடலாம். ஸ்கூலில் வந்து இந்த மாத்திரைலாம் தராங்க, இது சாப்பிடலாமன்னா இரும்பு சத்து லைக் அதெல்லாம் சப்ளிமெண்ட் மாத்திரை தான், அது சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இன்னும் என்னன்னாக்கா, இரும்பு சத்து இருக்கிற பொருள் வந்து நம்ம எப்படி சாப்பிடணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றோம். முருங்கைக்கீரையில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை போட்டு சாப்பிடணும். நம்ம வந்து விட்டமின் சி கலந்து சாப்பிட்டோம்னாக்கா நம்ம ரத்தத்தில் வந்து இரும்பு சத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது உதவி செய்யுது. ஸோ அயன் ப்ளஸ் விட்டமின் சி இந்த காம்போவில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து நம்ம உடம்புல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். பாரம்பரிய உணவுகள் வந்து நிறைய சொன்னீங்க. இதை நான் கேட்கவே எனக்கு தோணுது, எந்த அளவுக்கு நம்ம இந்த தமிழ் கலாச்சார உணவுகள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சத்தான விஷயங்களா எப்பயுமே இருந்திருக்கு இல்லையா? இரும்பு சத்துன்றது தினமுமே ஒரு கருவேப்பிலை வந்து கண்டிப்பா சாம்பார்லயும் இருக்கும், ரசத்துலயும் இருக்கும், கொத்தமல்லியும் இருக்கும், இருந்திருக்கு இல்லையா? ஒரு பாரம்பரியமாவே. இப்ப வந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நகர்ந்து கடைசியில நம்ம வந்து இப்படி ஸ்கூல்ல போய் சொல்ற மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் சாப்பிட்டாலே போதும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி விட்டமின் சி வந்து இப்போ ஒரு முருங்கைக்கீரையை கடைறாங்கன்னா புளி அதுல கண்டிப்பா போட்டுதான் வந்து கடைவாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டா நம்மளோட உணவு வந்து இருந்திருக்கு.
கிளாஸ்ல வந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஆர்வமா வந்து பொண்ணுங்க கேட்பாங்க? கியூரியஸா இருப்பாங்களா? ஏன்னா இந்த இந்த டாபிக் பத்தி நீங்க பேசும்போது சொன்னீங்க, இது ரொம்ப வந்து எல்லாரும் பேசாத டாபிக். கிளாஸோட என்வாயர்ன்மென்ட் எப்படி இருக்கும்? கேள்வி எல்லாம் கேட்பாங்களா முதல்ல? இது வந்து இது பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே வந்து நான் ஒரு புதுசா ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் என்டர் ஆகுறேன்னு பார்த்து, மாதவிடாய் பத்தி பேச போறோம்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க பொண்ணுங்க வந்து சிரிப்பாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதான் வந்து பிகினிங்ல கிளாஸோட அட்மாஸ்பியரா இருக்கும். நம்ம இவ்ளோ டாபிக் கவர் பண்ணி இத பத்தி பேச பார்த்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல ஒரு 40 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 40 பசங்களோட அட்டென்ஷனும் என்கிட்ட தான் இருக்கும். ஒரு தல கூட திரும்பி இருக்காது. ஒருத்தவங்க கூட வந்து அட்டென்ஷன் வந்து வெளியில போகாது. ஏன்னா, இந்த தகவல வந்து அவங்களுக்கு வந்து யார்கிட்ட இருந்து இவ்ளோ டெப்த்தான ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. அதனால தான் அந்த ஆர்வம் நான் நினைக்கிறேன். கேள்விகளும் வந்து நெறைய கேட்பாங்க. அடிக்கடி கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. "அக்கா எப்படி வந்து ட்வின்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது?" அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் வந்து "ஏன் வயிறு வலிக்குது பீரியட் டைம்லன்ற" ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, "எனக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலரா வரமாட்டேங்குது." அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, இந்த 3 கேள்வி ஃபர்ஸ்ட்டு நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு சில வாட்டி வந்து ரொம்ப டெக்னிக்கலா கேர்ள்ஸ் கேள்வி கேட்டாங்கன்னா, நான் சொல்லிடுவேன். நான் வந்து டாக்டர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியல நான் வந்து திருப்பி அடுத்த கிளாஸ்க்கு வந்து படிச்சுட்டு வந்தோ, இல்ல யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்தோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன பாஸ் ஆன் பண்றேன்னு சொல்லுவேன். ஸோ ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு முட்டை இருக்கு நம்மளோட. ஒரு முட்டை வந்து விந்தணுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ விந்தணு வந்து அந்த முட்டைய தரிக்க பார்த்தா, அந்த ஒரு முட்டை 2ஆ பிரிஞ்சிருச்சுனாக்கா, அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பார்க்குற ஒரே மாதிரி இருக்க ஒரு 2 ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லன்னா 2 முட்டை 2 ஸ்பெர்ம் தரிச்சிடுச்சுனாக்கா, இது வந்து பார்த்தோன்னாக்கா அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பார்க்க வேற மாதிரி இருக்கு. ஆண் குழந்தை, பெண் குழந்தை, இல்ல 2 பெண் குழந்தை, ஆனா வேற மாரி இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன நான் பாஸ் ஆன் பண்ணுவேன். பட் ரொம்ப டெப்த்தா வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் டாக்டர் கிடையாது. நான் டீச்சரும் கிடையாது. இல்ல நான் பயாலஜிலாம் படிச்சுட்டு வரல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டா வந்து நான் அந்த செஷன் வந்து இன்ஃபார்மலா போஸ்ட் பண்ணுவேன். 10 வயசுல இருந்தோ, இப்பலாம் ஒரு சிலவங்க 8 வயசுலயே கூட பீரியட் வந்துருது. ஆனா 10 வயசுல இருந்து ஒரு 52 வயசு, 40 வயசு, 55 வயசு வரைக்கும் நமக்கு பீரியட் வரும். அதுக்கப்புறம் பொறுமையா ஸ்டாப் ஆயிடும். அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் ஆன் பண்ணுவேன். நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது நம்ம அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு அக்காவாவோ, இல்ல ஒரு தோழியாவோ தான் மோஸ்ட்டா இல்லைங்களா? அதே மாதிரி தெளிவா சொன்னீங்க, நான் ஒரு டாக்டரோ, ஒரு நர்ஸோ இல்ல அப்படின்னு. அதனால நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டாலும் தாராளமா வந்து நான் வந்து சொல்றேன். இல்ல நீங்க அதே மாரி 2வது தடவையும் போறீங்க. அதனால நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்ற அந்த விதம் வந்து நம்மள அந்த ஒரு சரிசமமா ஆக்குது இல்லைங்களா? அந்த பசங்களோட ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் இல்லாம வந்து நானும் உங்கள மாரி தான். இதெல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்றது வந்து அந்த அ அணுகுமுறை வந்து ரொம்பவே புதுசா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளா கண்டிப்பா ஃபீல் ஆகுது. அடுத்து வந்து எனக்கு என்ன ஆர்வமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மித் அண்ட் டாபு நம்ம சொசைட்டில தடைகள், கட்டுக்கதைகள் இல்லைங்களா? இந்த மாதிரி மூட நம்பிக்கை விட்டுருங்க. பிகாஸ் அது நீங்க ஏற்கனவே அத பத்தி நெறைய சொன்னீங்க. இந்த தடைகள் மற்றும் கட்டுக்கதைகள் பத்தி நீங்க எப்படி வந்து உங்க கிளாஸ்ல வந்து அத பத்தி கேள்வி முதல்ல கேட்பாங்களா? அடுத்து வந்து அத கேட்டாங்கன்னா, அத நீங்க எப்படி வந்து கிளாஸ்ல அணுகுவீங்க? இதுக்கு வந்து என்னன்னாக்கா, நம்ம சமுதாய மாற்றம். இத நாங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேரண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. பெண் குழந்தைங்களோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, பீரியட் டைம்ல வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு சில தடைகள ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. நம்ம போயிட்டு பீரியட் டைம்ல வந்து நீங்க சாமி கும்பிடலாம். அந்த மாதிரி அவங்க அவங்க சொன்ன தடைகள வந்து உடைக்கிற ஒரு ஆளா நான் அங்க இருக்க மாட்டேன். அத வந்து அவங்கள யோசிக்க வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கதை மூலியமா. ஓகேங்களா? நான் யூசுவலா சொல்ற கதை இந்த ஒரு கதை. எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு அணுகுமுறையா இத நான் பார்க்குறேன். அந்த எக்ஸாம்பிள் கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல ஒரு பாட்டி வந்து ஆடு மேய்க்கிறாங்க. அவங்க வந்து சாமி கும்பிடுறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வழக்கம். ஒரு நாள் சாமி கும்பிட கோயிலுக்கு போக பார்த்தா அவங்க கால்ல முள்ளு குத்திடுது. அவங்களால 2 கால்லயும் நடந்து போக முடியல. ஒரு காலால நொண்டி நொண்டி போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அந்த வழியா 2 பேர் வராங்க.
அந்த பாட்டி வந்து ஒத்த காலில் சாமி கும்பிட்றத பார்த்து அவங்க 2 பேர் நினைக்கிறாங்க, ஊருக்கு புதுசு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சாமிக்கு வந்து ஒத்த காலால் கும்பிட்டாதான் வந்து நம்மளுக்கு கேட்குற வரத்தை தரும்ன்ட்டு அவங்க ஒத்த காலில் அவங்களும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்களே 4 பேர் வராங்க, இவங்க 3 பேரும் ஒத்த காலில் கும்பிட்றத பார்த்து அவங்களும் ஒத்த காலில் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து அந்த சாமி ஒத்த காலால் சாமி கும்பிட்றது தான் வந்து வழக்கம் அப்படின்ட்டு உருவாயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம சமூகத்துல வந்து இதையும் நம்ம சமூகத்தையும் நம்ம ஆக்சுவலா வந்து ரிலேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியடும் இப்படிதான். இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீரியட் டைம்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மாதவிடாய் பொருள் இல்லை. ஓகேங்களா? மாதவிடாய் பொருள் இல்லாத காரணத்தால் வந்து பில்லுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இலை யூஸ் பண்ணியிருக்காங்க பீரியடை மேனேஜ் பண்ணுறதுக்கு, சாம்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி தான் வந்து நம்ம துணி யூஸ் பண்ண ஒரு கல்ச்சருக்கு வந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாட்டிகள்லாம் வந்து பீரியட் டைம்னா நம்மளுக்கு வந்து யோனிலேருந்து ரத்தம் வருது. இப்போ நம்ம யூரின் இல்லை நம்ம வந்து மலம் கழிக்கிறதுலாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கொஞ்சம் நேரமாச்சு அடக்கி வைக்க முடியும். ஆனால் பீரியடுன்றது அப்படி கிடையாது, அது நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல் விட்டு வர்றது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கிராமம் எடுத்துக்கோங்க, அந்த கிராமத்தில் வந்து ஒரு கோவிலோ இல்லை ஒரு குளமோ வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரு சந்திக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்போ திடீர்னு ஒரு ரத்தம்ன்றது என்னது, நோய் பரவும் சக்தி அதிகமாக இருக்குது இல்லைங்களா, பாக்டீரியாலாம் ஈஸியாக வரும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பீரியட் டைமில் ஒரு கோயிலில் போயிட்டு அங்கே ரத்தமாக இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த கோயிலுக்கு பார்த்து முகத்தை சுளிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு வேளை நம்ம பீரியடுக்கு ப்ராப்பரான பொருள் இல்லாததால கோயிலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு அதனால சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. இந்த மாதிரி வந்து நான் கேர்ள்ஸ்க்கு வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வைப்பேன். என் செஷன் மூலிமா வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமாக சொல்கிறத எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ இல்லை அது காரணமாக இருக்குமோ, இல்லை பேரண்ட்ஸ் அம்மா கிட்டே போயிட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. எப்படின்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பாக கேளுங்க, ஒரு க்யூரியஸாக கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்ற ஒரு குணத்தை அப்படி போயிட்டு கேட்காம நீங்கள் ஒரு இதுவாக உனக்கு தெரியுமாம்மா ஏன் வந்து பீரியட் டைமில் வந்து என்னை கோயிலுக்கு போக வேணான்னு சொல்கிறீங்க, எதுக்காக பீரியட் டைமில் என்னை கிச்சன் தொட வேணான்னு சொல்கிறீங்க, ஊறுகாய் தொட வேணாம் சொல்கிறீங்க, செடியை தொட்டாக்கா செடி செத்து போய்டும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் செடியை தொட்டேன் செத்தே போகலையே, நாய்க்கு சோறு வச்சேனாக்கா வயிறு வலிக்கும் இல்லை நாய் செத்து போய்டும் சொன்னீங்க, ஆனால் நான் உங்களுக்கு தெரியாமல் சாப்பாடு வச்சேன், நாய்க்கு ஒன்றுமே ஆகலையே. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபன்னியாக ஒரு லைட்டாக ஒரு வார்மாக வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இதை பற்றி வந்து ஓப்பனாக பேசலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்களோட அணுகுமுறை வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து கேர்ள்ஸ் மத்தியில் நாங்கள் விதைப்போம். இதுதான் எங்களோட அணுகுமுறை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அட்வைஸும் கொடுப்போம். நம்ம கலாச்சாரத்தில் வந்து எந்தெந்த மாதவிடாய் சுற்றி இருக்கிற எந்தெந்த ஒரு என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ அவங்க செய்யின்னு சொல்கிற விஷயம் வந்து நம்ம உடம்பை பாதிக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர்த்து நிற்கணும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம் இல்லைங்களா. ஸோ சேஃப் ப்ராக்டிஸ் அன்சேஃப் ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் மூலிமா நாங்கள் பசங்களை யோசிக்க ஒரு தளத்தை உருவாக்குவோம். ஒரு அன்சேஃப் ப்ராக்டிஸோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இப்போ வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பீரியடுக்கு ஒருத்தவங்க துணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? துணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. அது நல்ல ஒரு சுத்தமான துணியாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த துணியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த துணியை பாம்பு பார்த்துருச்சு, இல்லை வந்து பல்லி பார்த்துருச்சு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க, யாரும் பார்த்துட்டாங்கனாக்கா உங்களுக்கு குழந்தையின்மை ஆயிடும் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது சமுதாயத்தில். ஓகேங்களா? அதுக்கு பயந்துட்டு நம்ம இருட்டுலையோ யாரும் பார்க்காத இடத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய வெளிச்சம்லாம் படாது, அதை வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாக்டீரியாஸ்லாம் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அதை அடுத்த பீரியட்க்கு எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பழக்கத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம உடம்பை பாதிக்கிற ஒரு ப்ராக்டிஸ். இந்த மாதிரிலாம் இப்போ இந்த காலம் மாறிடுச்சு. இருந்தாலும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து அதிகமாக துணி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். கொஞ்சம் நிறையவே வந்து மாற்றங்கள் இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்க சமுதாயத்தில் வந்து
மாற்றம் இருக்கு கண்டிப்பா. சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளாடைகளை வந்து பெருசா இப்போ ஒரு ரோட்ல நடந்து போறோம்னா பக்கத்து வீடு எதிர் வீட்ல எல்லாம் வந்து பாக்குற மாதிரியே வந்து காய வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னி காலகட்டத்துல வந்து அப்படி இல்லை. நிறைய சதவீத மக்கள் வந்து அதாவது வெயில்ல இதை காய வைக்கணும் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து இருக்கு.